தமிழ்நாட்டோட ஒரு பக்கம் கடல் இருக்கு இல்லையா, கடல்ன்றது குளிர்ந்த ஒரு பிரதேசம். அப்புறம் இந்த பக்கம் வந்து வடக்கு பக்கம் வடக்கு மேற்கு பக்கம் வந்து மலைகள் இருக்கு, நடுவில் இருக்கு. இந்த மலைகள் வந்து கூல் சிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கதான் குளிர்ச்சியான பிரதேசங்கள். இங்க வந்து ஆற்றல் வந்து சூரியன்ல இருந்து வந்துட்டு இந்த இடத்துல வந்து அது குறைக்கப்படுது இல்லையா. ஆனா கீழே இருக்க சமவெளிகளை பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெப்பம் வந்து அதிகமா தேங்கும். இப்போ இப்படிதான் வந்து அந்த இந்த இந்த சிஸ்டம் வேலை செய்யுது இல்லையா. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து வெப்பத்தை வந்து உற்பத்தி பண்றோமோ அது இந்த சுத்தி இருக்கிற இந்த குளிர்ச்சியான பிரதேசங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும், அதை சமன் பண்ணணும். அது வந்து சமன் செய்யலை அப்படின்னா அந்த வெப்பம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் தேங்கும். இப்போ மனித உடல் இருக்குன்னா மனித உடல்ல போய் தேங்கும், வேற ஏதாவது உயிரினங்கள் இருக்கா அந்த உயிரினங்கள்ல போய் தேங்கும் இல்லையா. இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல வந்து மீன்கள் இறந்து போறதை பாக்குறீங்க வெயில்ல. அது ஏன் இறந்து போகுது? ஏன்னா தண்ணி சூடாகும் போது அதுல இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சு போகுது இல்லையா. அப்போ அந்த உயிரினத்திற்கு வந்து அந்த ஒரு சுற்றுச்சூழல் சரியா இல்லை அப்படின்னா அது வந்து இறந்து போயிடும். அதே போலதான் நமக்கும். அப்போ காலநிலை மாற்றம் ஏன் மிக மோசமானது அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய இந்த நிலப்பரப்புல அதிகமான ஆற்றல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தேங்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தேங்குறதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை கொண்டு வரணும். நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து ஒரு தெருவில் ஆரம்பிச்சு ஒரு நாடு முழுக்க நம்ம பார்க்கணும். அது வந்து ஸ்பேஷியோ டெம்போரல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கட்டத்துலையும் வந்து அதை பார்க்கணும், சரியா. இப்போ வந்து வேகமா பார்ப்போம். இது வந்து இந்த வலது பக்கம் இருக்கிறது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் வெப்பநிலை இப்படி இருக்கு அப்படின்றது. ஆனா இது வந்து தமிழ்நாட்டில் இப்போதான் இவ்வளவு அதிகமா இருக்கா அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் எப்பவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனா சாயங்காலம் ஆனா ஓரளவுக்கு காத்து வரும், காத்து அதிகமாக அடிக்கும், குளிர்ந்த காத்து வரும், இல்லை மழை பெய்யும், அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இடது பக்கம் இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இது காற்றோட்டத்துடைய படம். பார்த்தீங்கன்னா கேரளா சைட்லேருந்து ஒரு காற்று வரும், பாலக்காடு வழியா அது வந்து ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு வருது இல்லையா. அதே போல தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து ஒரு குளிர்ந்த காற்று வருது, அந்த சிவப்பான பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை பாருங்க. அதே போல எங்கெல்லாம் உங்களுக்கு மலைகள் இருக்கோ அந்த மலைகளை சுற்றி சிவப்பா இருக்கு இல்லையா இடது பக்கம் இருக்க படத்துல, அங்கிருந்து காற்று வந்து கீழே வருது. அதுதான் நம்மளுக்கு குளிர்ச்சி கொண்டு வர ஒரு இடமா இருக்கு, ஒரு ஏசி மாதிரி வேலை பார்க்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, காலப்போக்கில் அந்த ஏசி வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, உள்ள வர்ற வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப வெப்பநிலை ஏன் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் நம்மள குளிர்விக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிட்டு வருது இல்லையா. இப்போ ஏசி ஒரு அளவுக்கு தான் வந்து கூல் பண்ண முடியும், அதே மாதிரி தான் நடந்துட்டு வருது. அப்போ காற்றோட்டம் அதன் மூலமா குளிர்விக்கிறது அப்படின்றது குறையுது, தமிழ்நாடு முழுக்க சொல்றது. இப்போ இது வந்து காலநிலை மாற்றத்துல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஈரப்பதம். இப்போ ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கடல் பக்கத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈரப்பதம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா கடல் காற்று வரும், கடல் காற்று வரும்பொழுது அதோட வந்து நீர் துகள்களை கொண்டு வரும். அதனால நமக்கு வந்து கடல் பக்கத்துல ஈரப்பதம் இருக்குன்னு நம்ம நினைப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிகிரி அதிக வெப்பம் ஏறும் பொழுது அந்த காற்றில் 7% அதிகமான ஈரப்பதம் அது பிடிச்சிக்கும். நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். 1 டிகிரி இப்போ வந்து 2 டிகிரி வார்மிங் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 14% ஈரப்பதத்தை அது சேர்த்து பிடிச்சிக்கும். இப்போ ஈரப்பதத்தை அதிகமாக பிடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா வெட் பல்ப் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வேர்க்கும் நமக்கு, ஆனா நம்மளை குளிர்விக்காது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து ஏன் காலநிலை மாற்றத்தால் மிக அதிக பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதிக வெப்பம் அடையும் பொழுது நம்மளுடைய ஈரப்பதமும் மிக அதிகமாகுது. இப்போ ஈரப்பதம் அதிகமாகும் பொழுது நம்ம உடல் வேர்க்கும், ஆனால் உடலுக்கு உள்ள வந்து வெப்பம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காலப்போக்கில் வந்து பிற மாநிலங்களோ இல்லை பிற நாடுகளோ விட நமக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு பிரச்சனையாக வந்து சேரக்கூடாது இல்லையா. அதான் வெட் பல்ப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் தமிழ்நாட்டுடைய இரவு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நிறைய பேர் நாங்கள் கிளாஸ்ல கூட கேட்டேன், வெக்கையா இருக்கான்னு கேட்டேன், நிறைய பேர் ஆமான்னு சொன்னீங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது. அப்போ இரவு நேரத்தில் எப்படி வெக்கையா இருக்கு? ஏன்னா இரவு நேரத்துலையும் அந்த வெப்பம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, வளிமண்டலத்துக்கு போக வேண்டிய அந்த வெப்பம் இங்கேயே தங்கிக்குது. நமக்கு வேண்டான்னு சொல்ற விருந்தினர் மாதிரி அவரே அப்படியே உட்காந்துக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வெப்பம் உட்காரும் பொழுது அதை சுற்றி நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வெப்பம் தங்குதோ அவ்வளோ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்போ நான் முந்தா நேரத்து வந்து என்னுடைய வீட்டில் வந்து இரவு நேரத்தில் 33 டிகிரி இருந்தது, ஈரப்பதம் 75% மேலே இருக்குது, சென்னையில் சொல்கிறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இந்த கட்டுமானங்களோ இந்த சுற்றி உள்ள இந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து சரியான அக்கறை கொள்ளணும்.
அந்த அக்கறை சரியா இல்லை அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா ஈரப்பதம் அதிகரிக்கும். அதனால நம்ம உடம்புக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஓகே, சரி. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த வேற வேற படங்களை பார்த்தீங்க இல்லையா, தமிழ்நாட்டுடைய வேற வேற பகுதிகளில் எப்படி காத்தடிக்குது, எவ்வளோ வெப்பநிலை இருக்கு, எந்த அளவுக்கு ஈரப்பதம் உண்டாகுது அப்படின்றத 25 வருஷத்துக்கு நாங்கள் எடுத்து படிச்சிருக்கோம். கடந்த 25 வருஷத்துல எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்குது, காலையில் எவ்வளோ இருக்குது, சாயங்காலமான எப்படி மாறுது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அந்த இடத்துல உள்ள நில அமைப்புகள் எப்படி இருக்கு, அங்கே வந்து ஆறு இருக்கா, நதி இருக்கா, என்ன இருக்கு, அங்கே எது குளிர்விக்கிறது எது இருக்கு, சூடானது எது இருக்குன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதையும் தாண்டி எந்த மாதிரி கட்டுமானங்கள் இருக்கு. இப்போ ஒரு நகரம்னா ஒரு வகை கட்டுமானம் இருக்கும், ஊர்னா வேற மாதிரி கட்டுமானம் இருக்கும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்கு, அதுல இருந்து வெப்பம் வருதா, இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ அந்த நில அமைப்பில் அந்த ஊர்ல 1 கிலோமீட்டர் சதுர அளவில் அங்கே என்ன நடக்குது, எந்த மாதிரி வெப்பம் உண்டாகுது. இப்போ வந்து நம்ம விறகு எரிச்சிட்டு இருக்கோம், இல்லை ஒரு குப்பை மேடு இருக்கு அப்படின்னா அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஒரு ஏசி போட்ட மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு வெப்பம் வரும் இல்லையா. ஒரு தெர்மல் பிளான்ட் இருக்கு, அனல் மின் நிலையம் இருக்குன்னா அதுலேருந்து வெப்பம் வரும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கிறோம், கணக்கில் எடுத்து 25 வருடங்களில் எந்த காரணங்களால் தமிழ்நாடு வெப்பமாய் கொண்டு வருகிறதுன்னு பார்க்குறோம். அது மனிதர்கள் அந்த சுற்றுச்சூழலை வந்து எந்த அளவுக்கு வெப்பம் உண்டாக்குறாங்களோ அதையும் தாண்டி இயற்கையாக உண்டாகிறது எவ்வளோ, இது ரெண்டையுமே பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது ஒரு வெப்பத்தன்மை, அதாவது வெப்ப பாதிப்பு உண்டாக்குதான்றதை பார்க்கணும். இப்போ அடுத்த ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ தமிழ்நாடு இப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது மறுபடி இயற்கை சூழல்களை திருப்பி எப்படி கொண்டு வர்றது, அதிகமான வெப்பத்தை வெளியேற்றாம எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதை சார்ந்து நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு முதல் படியா இந்த ஆய்வு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேசுனது தான். அடுத்து கொடும் வெப்பம்னா என்னன்னு சொல்லி வேகமா பார்த்துருவோம். இப்போ வந்து வெப்பம் அப்படின்றதோ இல்லை வெயில் அப்படின்றதோ இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய பயன்படுத்துறோம். ஆனா அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 2 லட்சம் மக்களுக்கு மேல இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க வெப்பத்தால. ஆனா நிறைய பேர் வெப்பத்தால மக்கள் இறந்து போறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வெப்ப அலை வந்தால் குறைந்தது 250 மக்கள் இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது நீங்க வந்து செய்திகளை பார்க்கறது இல்லை, அதுக்கான ஒரு ஆய்வுகள் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் அதற்கு தயாராக இல்லை, அந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ 5 நாட்கள் தொடர்ந்து வெப்ப அலை வந்தால் 1500 மக்கள் மேல இறந்து போறாங்க. மேலும் ஒரு இந்திய தொழிலாளி வெப்பத்தன்மையால 54 நாட்களுக்கு அவங்களால வேலை செய்ய முடியாத அளவுக்கு போகுது. 54 நாள்னா 54 நாள் கிடையாது, அந்த அளவுக்கான மணி நேரங்கள். அது வந்து 200 நாட்களா இருக்கலாம், 150 நாட்களா இருக்கலாம். இப்போ அவங்களால வேலை செய்ய முடியல, வேலை செஞ்சா அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது. அப்போ இந்தியா முழுவதும் 50,000 கோடி வேலை மணி நேரங்கள், அதாவது அது ஒரு லேபர் எமர்ஜென்சி, இது ஒரு நெருக்கடி நிலை. மக்களால வேலை செய்ய முடியல இந்தியாவில். ஏன்னா இந்த வெப்பம் வந்து சேரும் பொழுது ஈரப்பதமும் அதிகரிக்குது, காற்றோட்டம் குறைகிறது. இந்த காரணங்களால வெறும் ஒரு 1.5 டிகிரி வார்மிங் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, நீங்க வந்து அந்த செய்தியில பாக்குறீங்க. ஆனா அந்த 1.5 டிகிரி அது உயரும் பொழுது அதை சார்ந்து ஈரப்பதம் ஒரு 10% ஏறுது, அது ஒரு 10% ஏறுது. காற்றோட்டம் ஒரு 0.5 ஏதோ 0.5 30% குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது இல்லையா. அப்போ குளிர்விக்கும் தன்மையும் குறையுது. அப்போ இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வெப்பம் இவ்வளவு மோசமா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஒரு விஷயம், இந்த டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு கல் விழுந்தா அதை பின்னாடி இருக்க எல்லா கல்லும் சேர்ந்து விழுதுன்னுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வெறும் 1.5 டிகிரி 1.6 டிகிரி நம்ம பேசுறதை தாண்டி அந்த ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ வெப்பது அது ஒரு கரு, அதை சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கு. அதை தான் பாலி கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட நெருக்கடி கிடையாது, அந்த ஒரு நெருக்கடியால் பல நெருக்கடிகள் வருகின்றன. சரியா? அடுத்து அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த வெப்ப நோய்கள்னு சொல்லுவாங்க. தலைவலியா இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்காங்க, நிறைய கோவம் வரலாம், உங்களுக்கு வந்து தலை சுத்துறது இருக்கும், கேரா இருக்குன்னு சொல்லுவாங்க சென்னையில. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மக்கள் வந்து சரி ஓகே இது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, தலைவலி தானே அப்படின்னு போயிடுறாங்க. இல்லை வயிற்று வலி வருது, செரிமானம் இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. மக்கள் வந்து அதை தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ஒரு சின்ன பிரச்சனையா பாக்குறாங்க, ஆனா அது வெப்பத்தை வந்து அது அவங்களை பாதிச்சுட்டே இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவர்கள் தொடர்ந்து வாழக்கூடிய அந்த சுற்றுச்சூழலே ஒரு வெப்பத்தன்மை உடைய சுற்றுச்சூழலா மாறி இருக்கு.
அப்படிதான் வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா இதுக்கான காரணங்கள் காலநிலை மாற்றம், நகரமயமாதல், காடழிப்பு, நிலம் பாலையாதல், நீர்நிலை சீர்கேடு, இதெல்லாம் தான் வந்து நமக்கு சுற்றுச்சூழலை வந்து பாதிக்குது. ஓகே, வெப்பத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஹீட் ஸ்ட்ரெஸ், நம்ம ஹீட்டை பற்றி பேசுகிறோம், டெம்பரேச்சர் பற்றி பேசுகிறோம், ஃபோனில் பார்த்தா டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குன்னு பேசுகிறோம். ஆனால் வெப்பநிலையை தாண்டி வெப்பத்தன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு நம்ம நேரடியாக ஆய்வுக்குள்ளே போயிடலாம். வெப்பத்தன்மைன்றது ஒரு மனித உடலுக்கோ இல்லை ஒரு உயிரினத்திற்கோ ஏற்படும் பாதிப்பு, வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்பு தான் வெப்பத்தன்மை. அது என்ன வெப்பத்தன்மை அப்படின்னா, ஒரு மனித உடலை வந்து உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை உள்ள எவ்வளோ இருக்கும்னா 36லேருந்து 37 டிகிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஜுரம் வரும்பொழுது அதிகரிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, ஜுரம் இல்லாத டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டிக் கண்டத்துக்கு போகலாம், நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போகலாம், நீங்கள் எங்கே வேணால் போகலாம். வெளியில் எவ்வளோ வெப்பநிலை இருந்தாலோ இல்லை வெளியில் என்ன புறச்சூழல் இருந்தாலும் உள்ள வந்து மனித உடல் 37 தான் வச்சுக்கணும். ஆனால் வெப்பத்தன்மை எப்போ என்ன ஆகும்னா, இந்த 37 வந்து அடி வாங்குது, உடம்பால 37 வச்சுக்க முடியல, அது ஒரு மாதிரி ஒரு ஷேக் மாதிரி. அப்போ என்ன நடக்குது, 37 வைக்க முடியாதப்போ அந்த அக வெப்பநிலை அதிகரிக்குது. இப்போ இது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு போட்டிருக்காங்க. வெளியில் வந்து வெப்பமாக இருக்குது அப்படின்னா உடனே உடம்பு என்ன பண்ணும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இல்லைன்னா வேர்வையை கொண்டு வரும். இதன் மூலமாக நமக்கு வந்து உடம்பை பாதுகாத்துக்கிற ஒரு தன்மை இருக்கும். இப்போ நீங்கள் லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம இந்த நாட்டில் இருக்கோம் அப்படின்னா, இல்லை இந்த நிலமைப்பில் இருக்கோம் அப்படின்னா, அந்த வெப்பத்தை வந்து நம்ம உடம்பு பார்த்ததே கிடையாது. நம்ம வந்து ஒரு எவல்யூஷன் நடந்து இல்லை நமக்கு வந்து இத்தனை வருஷமாக நம்ம வந்து இந்த அளவுக்கான வெப்பத்தை பார்த்தது கிடையாது. அப்போ 37 இருக்க முடியாமல் உடம்பு வந்து வேகமாக வெப்பமாகுது. அப்போ புறச்சூழல் கொண்டிருக்கும் வெப்பம், நாம் என்ன வேலை செய்கிறோம், நம்ம என்ன துணி போட்டிருக்கோன்றதை பொறுத்து நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படும். அதனால அக வெப்பநிலை உயரும். இதுதான் பிரச்சனை. நம்மளுடைய ஒரு சாதாரண மனிதன் அவங்க வந்து ஒரு இடத்துல வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அக வெப்பநிலை அதிக பாதிப்பு எப்போ வரும்னா, அது உயர அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வெப்பவாதம், மாரடைப்பு அந்த அளவுக்கு கூட போகலாம். அப்போ யார் அதிகம் உழைக்கிறாங்களோ அவங்க தான் வெப்பத்தில் முதல்ல இறந்து போவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் பெண்கள் வேலை செய்கிறாங்க, அதிகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் முதல் பாதிப்பு. ஒருத்தர் கட்டுமான தொழிலில் அவர் வேலை செய்கிறாருன்னா அவரு தான் முதல்ல வெப்பத்தால் இறந்து போவார். ஏன் இறந்து போவார்? ஏன்னா அவருடைய அக வெப்பநிலை முதல்ல அவருக்கு தான் அதிகமாக உயரும். இப்போ கீக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே போல் ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ இது எதுக்கு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் அதிக வேலை செய்கிறார்களோ அவர்கள் தான் வெப்பத்தில் முதலில் இறக்கப் போகிறவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு புரிதல் தான் இது. அதையும் தாண்டி வெப்பம் என்பது வெயில் மட்டும் கிடையாது, ஏற்கனவே பேசிட்டோம். சுற்றி இருக்கிற விஷயங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த அடுப்பில் இருக்க வெப்பமும் இருக்குது, அந்த வெப்பநிலையும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து அவங்கள பாதிக்குது. அப்போ வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு தான் மிக அதிக பாதிப்பாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து அடுப்புலேயே உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா பஸ்ஸில் டெய்லி போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் மனித உடலே வந்து ஒரு வெப்பத்தை வெளியேற்றும் இல்லையா, மனித உடலே வந்து வெப்பத்தை வெளியேற்றும். அதை தாண்டி என்ஜினில் சூடு இருக்கும், அதை தாண்டி அந்த ஊரில் சுற்றி இருக்கிற பிரச்சனை சூடு இருக்கும். அப்போ அது எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து வெப்பங்களும் சேர்ந்து தான் நம்மளை பாதிக்கின்றன. இப்போ நம்ம எங்கே வேலை செய்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே போயிட்டு வரோம் அப்படின்ற அந்த சுற்றுச்சூழல் நம்மளை சுற்றி என்ன இருக்குன்றது தான் நம்மளுடைய உடம்பை எவ்வளோ பாதிக்குதுன்றத வந்து அது தீர்மானிக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை சார்ந்து தான் இப்போ இந்த உலகளாவிய வெப்பநிலை குறியீடு, இது ஐரோப்பிய யூனியனில் பயன்படுத்தப்படுற ஒரு காரணி. இது என்ன அப்படின்னா, மனித உடலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது வெப்பத்தால் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காரணி. இந்த காரணியை வச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை 35, 38 இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அதே போல் இது ஒரு குறியீடு. இந்த குறியீடை வச்சு என்ன சொல்ல முடியும்னா, 38க்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்பவாதம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. 46 வந்தால் மனிதன் வாழ தகுதியற்ற ஒரு இடமா அது மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லா ஊருமே இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, அது வந்து அதிகமாக வெப்பம் அடைய ஆர்டிகாவும் இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், இந்த UTCI அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலகளாவிய வெப்பநிலை குறியீடு இது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த புறச்சூழலில் நம்ம வாழ முடியும். இப்போ ஒரு ஊரில் 38க்கு வந்துருச்சு அப்படின்னா அங்கே அதிகமான வெப்பவாதங்கள் உண்டாகும். எப்படி நீங்கள் ஜுரத்துக்கு வந்து 99 ஃபாரன்ஹீட் சொல்கிறீங்களோ அதே போல தான் மனிதர்களுக்கு இந்த UTCI 38 வந்தால் வெப்பவாதம் வரக்கூடிய ஒரு நிலை, 46 வந்தால் உயிர் போகக்கூடிய நிலை. அப்போது தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் ஆய்வில் பார்க்க போகிறீங்க, வேறு இடங்கள்ல இந்த வெப்பவாதம் உண்டாகக்கூடிய இடங்களாக மாறிட்டு இருக்கு.
நம்ம இயற்கையை விட்டு வெளியில போறதுனால ஒரு ஒரு மிக அதிக வளர்ச்சி இருக்கிற சில இடங்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு மாற்றம் நடக்குது. ஸோ இதை பத்தி நம்ம இப்போ இந்த யூடிசிஐ பத்தி நீங்க அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. வெப்பவாதம் வருமா வராதா, அவ்வளவுதான். யூடிசிஐ 38 வந்தா வெப்பவாதம் வரும்பா, அவ்வளவுதான். 46 வந்தா வாழ தகுதியற்ற இடம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கடந்த 25 வருடங்களில் தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன, இதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த ஒரு கதை சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து தமிழ்நாடு இன்னும் அதிக வெப்பமாயிட்டே போகுது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வெப்பத்தன்மையை உண்டாக்குது, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இது வந்து தமிழ்நாட்டுடைய நகரமயமாதல் அதோடைய வரைபடம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த பச்சை கலர் புள்ளி இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. சின்ன வீடுகளோ கிராமங்களோ இல்லை இந்த மாதிரி பெரிய அர்பன்னு சொல்லுவாங்க, அது நகரமும் கிடையாது கிராமமும் கிடையாது, நடுவில் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் மிக அதிகமான வளர்ச்சியை வந்து உங்களுக்கு இந்த கொங்கு பிரதேசத்தில் பார்ப்பீங்க. சென்னை சுற்றி பார்க்குறீங்க, ஒரு ஒரு டவுன்லேயும் பார்க்குறீங்க. மிக அதிகமான நகரமயமாதல் இருக்கு. அந்த ஒரு நீல கலர்ல புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்க அனைத்து இடங்கள்லையுமே நகரமயமாதல் மிக மோசமாக இருந்திருக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடங்களை பார்த்துக்கோங்க. இது வந்து அடுத்து பசுமை பரப்பு மாற்றம். இதுதான் மிக மோசமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, சும்மா ஒரு ஒரு வேர் இருக்கு, ஒரு செடி இருக்குன்னா நம்ம பார்க்க மாட்டோம், அதை வெட்டி தூக்கி போட்டுருவோம். சென்னையிலலாம் ஒரு மரம் இருக்குன்னா ஒரு லிமிட்டை தாண்டினா அதோட கையெல்லாம் வெட்டுவாங்க. அதுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் கையை வெட்டிட்டு மொத்தமே தூக்கிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பசுமை பரப்பு அழிகிறது வந்து எங்க அழியுதுன்றது, இதுல மஞ்சள் கலரா இருக்கிற இடங்கள் இருக்கு இல்லையா, மஞ்சள் பச்சை. மஞ்சள் வந்து மிக மோசமான பசுமை பரப்பு மாற்றம். இது வந்து லோகேஷ் அதிகமா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து நீல கலர்ல இருக்கோ ஓரளவுக்கு பசுமை பரவாயில்ல, இல்ல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லப்படுற நீலகிரி மலையும் சரி, இல்லை இங்க வந்து கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, இது முழுக்கமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பசுமை பரப்பு மாற்றம் நடந்திருக்கு. இப்போ நான் முதல் ஸ்லைடில் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டை குளிர்விக்கக்கூடிய 2 பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, ஒன்று மலை பிரதேசம், இன்னொன்று கடல். அதில் ஒன்று வந்து மிக மோசமாக மரங்களை இழந்துட்டு வருது. கடந்த 25 வருஷத்தில் மிக மோசமான ஒரு அழிப்பு நடந்திருக்கு. அதே மாதிரி கடல் பக்கத்தில் இருக்க அந்த இடம் பாருங்க, சென்னையிலேருந்து அப்படியே கீழே செங்கல்பட்டு, கடல் பக்கத்தில் இருக்க பிரதேசங்கள்லையும் மிக அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்கள்லையும் நடந்திருக்கு. அப்போ எங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சமனான ஒரு இடம் இருக்குதோ அங்கெல்லாம் நிறையா காடழிப்போ இல்லை பசுமை பரப்போ குறைஞ்சிருக்கு. இது கடந்த 25 வருஷத்துல மட்டும் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேற கதை. சரிங்களா? அது ஏன் இவ்வளோ அதிகமான வளர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வெப்பத்தன்மை மாற்றம். அப்போ நீங்க வந்து குளோபல் வார்மிங் வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு வந்து 0.3 டிகிரி ஏறுதுன்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது 20 வருடங்களில் ஒரு 0.8 அந்த அளவுக்கு தான் வெப்பநிலை உயருதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 25 வருஷத்துல மட்டுமே தமிழ்நாட்டில் 3 டிகிரி வரைக்கும் கூட வெப்பத்தன்மை மாறி இருக்கு. இப்ப அந்த 38 46 சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு டிகிரி உயருது அப்படின்னா அந்த 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 புறச்சூழல் வந்து மிக மோசமா பாதிப்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல பகுதிகள், குறிப்பா அந்த ஈரோடுல ஆரம்பிச்சு இந்த கள்ளக்குறிச்சி, சேலம், சென்னை, இவ்வளோ இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த டெல்டாவில் இருக்கிற காவேரி வர மொத்த இடங்களே பாருங்க, அங்கே வந்து வெப்பத்தன்மை மிக மோசமாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இன்னொரு 50 வருஷத்துலையோ இல்லை 25 வருஷத்துலையோ வந்து இதே மாதிரி வேகமாக போச்சுன்னா வெப்பத்தன்மை அதிகமாகி பல மக்கள் இறந்து போகக்கூடிய. ஸோ இப்போ அங்கே வந்து கடல் சார்ந்த பகுதிகள், இல்லை காவேரியாக இருக்கட்டும், இல்லை சேலம் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துலேயே உங்களுக்கு 3 டிகிரி ஏறி இருக்கு. இது வந்து ஒரு மிக அதிகமான ஒரு வார்மிங். 25 வருஷத்துலேயே 3 டிகிரி அப்படின்னா நீங்க ஒரு 100 வருஷத்துல யோசிச்சுக்கோங்க, 12 டிகிரி ஆயிடும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், 38ல் இருக்கு அப்படின்னா 46க்கு போயிடும். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ 2100க்குள்ள இந்த மாதிரி இடங்கள்ல மிக மோசமான ஒரு வெப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர், தூத்துக்குடியிலலாம் வந்து குறைஞ்ச மாதிரி காட்டுது. அது குறையில, அங்க வந்து மிக மோசமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலநிலை மாற்றத்தால ஒரு 4 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரு 2 நாள்லயோ ஒரு வாரத்திலயோ பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீல கலர்ல இருக்கு. தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, இது போன்ற இடங்கள். அப்போ ஒரு பக்கம் மோசமான மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் வெப்பத்தன்மை உயர்ந்துட்டே போகுது. அதாவது மாரடைப்போ இல்லை வெப்பவாதம் வரக்கூடிய ஒரு கொடும் வெப்பம் வந்து இந்த சிவப்பு புள்ளிகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு 25 வருஷத்துல. அப்போ இதுக்கு இயற்கை காரணங்கள் மட்டும் கிடையாது, நம்ம அந்த கட்டுமானங்கள் பார்த்தோம் இல்லையா, அதனாலயும் அது உண்டாகுது.
இப்போ இது 2022 ஒரு ஒரு வரைபடம். எங்கெல்லாம் இங்கே சிவப்போ இல்லை ஆரஞ்சு நிற புள்ளிகள் இருக்கோ அங்கெல்லாம் மிக அதிகமான வெப்பவாதமோ இல்லை மாரடைப்போ ஏற்படக்கூடிய ஒரு வெப்பம் இருந்திருக்கு. அதாவது பயங்கரமான வெப்பம்னு சொல்லலாமா, அந்த மாதிரி. நான் என்னதான் அப்படி சொன்னாலும் அந்த அந்த இடங்கள்லாம் மே 2022 அந்த அந்த சிவப்பு ஆரஞ்சு புள்ளிகளை பாருங்க, அங்கதான் மிக மோசமான வெயில் வந்திருக்கு. அப்போ காலப்போக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் முன்னாடி இப்போ கோயம்புத்தூர் ஈரோடுல கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த அந்த சிவப்பு புள்ளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போக போக இந்த சிவப்பு புள்ளிகள் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ இது அதிகரிக்கிறதுக்கு காரணம் வெறும் காலநிலை மாற்றம் கிடையாது, நம்ம அந்த நில அமைப்புகளை மாற்றம் கொண்டு வரோம். அங்கே இருக்க ஆறுகள், அங்கே இருக்க குளங்கள், இது போன்ற பல விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அங்கே இயற்கை சூழல் உடையுது. ஸோ அப்போ என்ன நடக்குது, வெப்பவாதம் உண்டாகும் பகுதிகளாக அந்த ஊர் மாறிட்டே வருது. ஒரு ஒரு மாவட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ மாவட்டங்களில் வந்து சிவப்பு புள்ளிகள் இருக்கு இல்லையா. இப்போ போக போக அந்த ஆறுகள் வந்து இப்போ டேம் கட்டுறதுல ஆரம்பிச்சு, நீங்கள் வந்து கட்டுமானங்களை சரியான முறையில் கட்டாமல் வெப்பத்தை தேக்கிற மாதிரி கட்டுறீங்கனாலும் அதே பிரச்சனை தான் வரும். இப்போ குயிக்காக வந்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை பார்த்துருவோம் அதே கதையில். இப்போ இது கொடைக்கானல். கொடைக்கானல் வந்து இப்போ இந்த இந்த இது வந்து ஒரு வரைபடத்தை தாண்டி கொடைக்கானல் வந்து டூரிசம் மிக அதிகமாக வளர்ந்துட்டு வருது. அதை தாண்டி அங்கே கட்டுமானங்கள் அதிகரிக்கும் போது காட்டுத்தீயெல்லாம் வருது. காட்டுத்தீயை தாண்டி இப்போ கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த யானை வந்து ஏதோ பயங்கர மதம் பிடிச்சி போய் 2 பேர் அடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. கேரளாவில் வந்து ஒரு 100 பேருக்கிட்ட பாம்பு கடிச்சிருச்சு ஒரு வாரத்துக்குள்ள. அப்போ ஏன்னா அந்த உயிரினங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெப்பம் சேருது. அதுங்களுக்கு அந்த வெப்பத்தை வந்து அது பார்த்ததே கிடையாது, இந்த அளவுக்கு வெப்பத்தை. அது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த இந்த பகுதியில் பாருங்க, பல இடங்கள்ல அந்த சிவப்பு புள்ளிகள் இருக்கும். அந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்கவும் அந்த சிவப்பு புள்ளிகள் நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, உயிரினங்களுக்கும் அந்த வெப்ப சூழல் வந்து மிக மோசமாயிட்டு இருக்கு. அதுங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை அதுங்களுக்கு மதம் பிடிச்சிருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ இது வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ கொடைக்கானல்ல இது பேசணும் இல்லையா, இது கொடைக்கானல் ரொம்ப சின்ன ஊர் தான். ஆனால் கொடைக்கானல்ல அந்த கட்டமைப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கு. 25 வருஷத்துல சொல்றேன், கடந்த 25 வருஷத்துல கொடைக்கானல் முழுக்க அந்த அந்த நீல புலிகள்லாம் பாருங்க, அந்த ஊர் முழுக்க கட்டுமானம் ஆயிடுச்சு. அந்த ஊரை தாண்டி அந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன வீடுகள், சின்ன சின்ன வீடுகளோ இல்லை ஒரு ஒரு எஸ்டேட்டோ இல்லை ஒரு ரிசார்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள். இப்போ மிக அதிகமான ஒரு கட்டுமானம் அதிகரிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து இந்த மஞ்சள் கலராக இருக்கு இல்லையா, அது எல்லாமே காடுகள் அழிஞ்சு போனதோ இல்லை அங்கே இருக்க பசுமை பரப்பு குறைஞ்சு போனது. கொடைக்கானலில் எங்கெல்லாம் அந்த சிவப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் அதிக மழை பெஞ்சிருக்கு. அப்போ ஒரு மலைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிகமான மழை பெய்யுது, இல்லை ஒரு இடத்துல போய் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த காடுகளுடைய அடர்த்தி குறையுது. அப்போ அங்கே இருக்க உயிரினங்களுடைய உணவு, அதுங்க வாழ்கிற இடமும் பாதிக்கப்படுது. இப்போ இதுதான் கொடைக்கானலோட வெப்பத்தன்மை மாற்றம், ஹீட் ஸ்ட்ரெஸ் சேஞ்ச். இந்த கொடைக்கானலில் ஃபுல்லாக பாருங்க சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க. ஆனால் கொடைக்கானல் மட்டும் இல்லை, முன்னார்லேருந்து கொடைக்கானல் வரைக்கும் அவ்வளவு வந்து வெப்பம் சேருது. அந்த அந்த புள்ளிகள் எல்லாம் பாருங்க, ஃபுல்லாக வெப்பம் சேர்ந்துட்டே வருது. இப்போ இதே விஷயத்த வந்து நம்ம நீலகிரியில பார்க்க முடியும். நீலகிரியில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பமாக இருக்கிறது வந்து நீலகிரி மாவட்டம் தான் எங்களுடைய ஆய்வின்படி. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை திருப்பி பார்க்க முடியும். மிக அதிகமான கட்டுமானங்கள் வந்திருக்கு 25 வருஷத்துல. அண்ட் மஞ்சள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய காடு அழிஞ்சிருக்கு. அதே கதை தான், அதே கதையை நீங்கள் கோயம்புத்தூர்லேயே பார்க்க முடியுது. கோயம்புத்தூர் முழுக்க யூனிவர்சிட்டி, கோயில் ஆரம்பித்து என்னென்னமோ கட்டியிருக்காங்க. அதெல்லாம் அந்த பகுதிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே சிவப்பாக இருக்கு பாருங்க, அந்த அந்த பகுதிகள். அதே மாதிரி கோயம்புத்தூர்ன்ற ஒரு நகரமாக அது வளர்ச்சி பெறும் பொழுது அங்கேயும் வந்து மிக மோசமான வெப்பம் சேருது. தமிழ்நாட்டிலே அதிக நகரமயமாதல் ஆன ஊர் வந்து கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு நகரம் பாருங்க, மேலே ஃபுல்லாக அந்த ரொம்ப டார்க்காக இருக்கும். ஓகே, ஸோ இதை தாண்டி அடுத்து சென்னையை பற்றி பார்த்துருவோம். சென்னையில் வந்து சுமார் 1 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ சென்னையுடைய ஒரு விஷயத்தையும் வேகமாக பார்த்துருவோம். சென்னையில் வந்து கோயம்புத்தூருக்கு நிகரான ஒரு கட்டுமானம் அதிகரிச்சிருக்கிறது சென்னையில் நடந்திருக்கு. ஆனால் சென்னை மட்டும் இல்லை, சென்னையை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும், இப்போ திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதே போல் கட்டுமானங்கள் மிக அதிகமாயிட்டே போகுது. அதுவும் அந்த ஹைவே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஹைவே கட்டுச்சுன்னா சுற்றி அந்த புள்ளிகளை பாருங்கள், அது ஒரு பக்கமாக போக மாட்டேங்குது, எல்லா பக்கமும் போகுது. இப்போ இந்த கட்டுமானங்கள் அதிகரிக்கிற அதே நேரத்தில் அவ்வளோ வந்து பசுமை பரப்பையும் அழிச்சிருக்காங்க 25 வருஷத்தில்.
சென்னையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமான வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் அதான். 3% தான் இருக்குது பசுமை பரப்பு. இப்போ இதுக்கான காரணம் இதுதான். இதை நாமே உருவாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு புறச்சூழலை நாம் உருவாக்குகிறோம். அந்த புறச்சூழல் என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை தேக்குது. நம்ம அதில் வாழும்போது நமக்கு அதில் பாதிப்பு வருது. இப்போ வந்து குழந்தை ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவே வந்து வெப்பத்தால் குறையுதுன்னு ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ குழந்தைகள் பிறக்கிறது குறையுது, பெண்களுடைய மாதவிடாய் காலங்கள் பாதிக்கப்படுது, மென்டல் ஹெல்த்னு சொல்லுவாங்க இல்லையா, மனநல பிரச்சனைகள் அது ரொம்ப அதிகமாகுதுன்றாங்க, கிரைம் அதிகமாகுதுன்றாங்க. இது போன்ற பிரச்சனைகள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு அழிப்புனால இப்படி ஒரு வெப்பத்தன்மை மாற்றம் உண்டாகுது. முதல்ல நாங்கள் ஆரம்பிச்சப்போ இப்படி ஒரு நேரடி இது இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆய்வு முடிச்ச அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். சென்னை முழுக்க பாருங்க, அதுவும் நார்த் சென்னையில் வந்து அந்த ஒரு திருவள்ளூர் பக்கம் பொன்னேரி பக்கம்லாம் போனீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற இடத்துல இவ்வளோ வெப்பம் எப்படி வருதுன்னா, அங்கே இருக்க தொழிற்சாலைகள், அங்கே இருக்கக்கூடிய வேற சில வெப்பம் வெளியில் வருது இல்லையா, அனல் மின் நிலையமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவெண்ட்டாக இருக்கலாம். அதை தாண்டி ஆறுகள் வந்து சரியா இல்லை, கூவம் அடையாறு எல்லாம் வந்து சாக்கடையாக இருக்குது. அது சரியான ஒரு போக்கில் இருந்துச்சுன்னா அது வந்து வெப்பத்தை எடுத்துகிட்டு போய் கடலில் சேர்த்துரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆறுமே சரியான நிலையில் இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா வெப்பம் தேங்கிட்டே போகுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக தேங்குது இல்லையா. ஏன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி நமக்கு அது தெரியவே தெரியாது, நல்லா தான் இருக்கும்னு நினைப்போம், திடீர்னு ஒரு நாள் நல்லா பிளாக் ஆகிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வெப்பம் பிளாக் ஆகுது சென்னையில். 25 வருஷத்தில் 3 டிகிரிக்கு மேலே ஏறி இருக்கு, 22 டிகிரி 3 டிகிரி ஏறுது. அப்போது இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. வலது பக்கம் இருக்கிறது லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மேப்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் 30 டிகிரி வெயிலுக்கு கட்டுமானம் வந்து 50 டிகிரியில் இருக்கு. 30 டிகிரி அப்படிங்கிறது சென்னையில் ஒரு சாதாரண வெயில், 30 35லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கட்டுமானம் 50 டிகிரி 55 டிகிரி போயிடுது. அப்போ இந்த ஊரே வந்து இந்த மொத்த ஊரே வந்து ஒரு திணையாக மாறி இருக்கு, ஒரு பாலை திணைன்னு சொல்லலாம். அது மொத்தமாக சேர்ந்து ஒரு வெப்பத்திணையாக மாறுது. சென்னை நகரமே ஒரு வெப்பத்திணை, ஒரு முழுக்கவும் அப்படிதான் மாறிடுது. ஸோ இது கடைசி இந்த மே மாதத்தோடைய ஒரு இது பார்க்கலாம். திருப்பி அதே இதுதான். அங்கே ஒரு சின்ன மஞ்சள் கலரில் வலது பக்கத்தில் இருக்கிறது மயிலாப்பூர் அடையாறுலாம், மேலே இருக்கிறது போல் வட சென்னை. வட சென்னையில் வந்து 38 தாண்டிடுச்சு, வட சென்னை வந்து 40க்கு போயிடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம், அங்கே அதிகமான வெப்பவாதம் வரும், மாரடைப்பு வரும், உயிர் போகக்கூடிய ஒரு வெயில் வந்து அங்கே உருவாகுது. இது மனிதன் உண்டாக்கிய ஒரு புறச்சூழல். ஆனால் அதே சுற்றி இருக்கு பாருங்க, வேளச்சேரி அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலும் கீழே சோழிங்கநல்லூர் பாருங்க, இப்போ கட்டுமானம் கொண்டு வந்தது 25 வருஷத்தில் கட்டின ஒரு இடம். அங்கே வந்து திருப்பி அதே மாதிரி வெப்பம் சேர்ந்து 36க்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் 36லேருந்து 38க்கு போயிடும். அப்போ அது அந்த ஒரு சூழல் வந்து நம்ம தான் மாற்றி அமைக்கிறோம். நம்மளுடைய கட்டமைப்புகள் தான் அப்படி மாற்றி அமைக்குது. நம்ம எந்த கட்டுமானமே செய்யாமல் வளர்ச்சியே நடக்காமல் இருந்திருந்தா எவ்வளோ இருக்கும்னா, நீங்கள் மயிலாப்பூர் கிட்ட பாருங்கள் 32 தான் இருந்திருக்கும். இப்போ சென்னையுடைய முன்னாடி வயக்காடு காடுகள்லாம் இருந்த காலத்தில் இருந்தால் 30-32 தான் இருந்திருக்கும். அப்போ இப்போ வந்து 38க்கு போகிறதுக்கான காரணம் இதுதான். சென்னை மட்டும் வளர்ச்சி அடையாமல் அதை சுற்றியுள்ள நகரங்களும் இப்படி வளர்ச்சி அடையும் பொழுது வெப்பம் உள்ளே சேருகிறது. சரியா? ஓகே, இதான் என்னோட கடைசி ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு ஆய்வு. உயிர்கொல்லி வெப்பம் அப்படின்னு புதுசாக அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, லீத்தல் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீத்தல் ஹீட்டாக என்னன்னா, எல்லா வெப்பமும் கொல்ல போகிறது இல்லை. நம்ம வெயிலில் போவோம், வேலை செய்வோம், நமக்கு எதுவும் உயிர் போகிற அளவுக்கு வெப்பம் இருக்காது. ஆனால் உயிர்கொல்லி வெப்பம்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் உயிரை கொல்லக்கூடிய அந்த வெப்பம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க ஈரப்பதம், காற்றோட்டம், வெப்பநிலை இதை சார்ந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா, காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் 2100ஆம் ஆண்டுக்குள் இந்த சிவப்பா மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடங்களில் மட்டும்தான் மக்கள் வெப்பத்தால் இறந்து போக போகிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் 200லிருந்து 300 நாட்கள் வரைக்கும் கூட லீத்தல் ஹீட் உண்டாகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சைட்டட் பேப்பர்ஸ் இது. அதாவது இந்த ஒரு ஃபீல்டில் வந்து அதிக மக்கள் வந்து இந்த ஆய்வை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம எந்த பாதையில் போக போகிறோன்றதை பற்றி ஒரு கேள்வி எழுப்புது. இப்போ நம்ம ஊரில் நம்ம வந்து புதைப்படும் எரிபொருட்கள் நம்பி தான் இன்னும் இருக்கோம் இல்லையா, இன்னும் நிலக்கரி தான் இருக்கிறோம், இன்னும் பெட்ரோலியம் தான் இருக்கிறோன்றப்போ இது போன்ற விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு புறச்சூழலை வந்து உயிர்கொல்லி வெப்பம் அதிகமாக உண்டாகும் ஒரு பிரதேசமாக மாற்றப் போகிறது. அதை தமிழ்நாடு தான் உலகத்திலே வந்து அமேசான் காடு, ஆப்பிரிக்காவோட சஹேல் ரீஜன் நினைக்கிறேன், அதை தாண்டி தமிழ்நாடு, இந்த இந்தோனேசியா, போர்னியா இந்த இடங்கள்ல வந்து 300 நாட்கள் கூட வரலான்னு சொல்றாங்க. 2100
இப்போ கிடையாது, 2100. அப்போ போக போக என்னன்னா இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா சுமார் 60லிருந்து 80 நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு புறச்சூழல்ல வெப்பம் உண்டாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், வெப்பம் அபாயகரமானதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கான இந்த இயற்கை சூழல் சார்ந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களால் மாறணும்னு நினைக்கிறேன், சமூகமாக மாறணும்னு நினைக்கிறேன்.